Hello friends, welcome to PoriyalaninPayanam. இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராலஜி சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் எந்த சாப்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மெட்ராலஜி டாபிக்ஸ் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷன் சப்ஜெக்டில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா மெட்ராலஜி. சரிங்களா? வரக்கூடிய வீடியோஸில் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம மெட்ராலஜி பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸை நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸில் மெட்ராலஜியில் என்னென்ன பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லிப் கேஜஸ். ஓகேங்களா? ஸ்லிப் கேஜஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்லிப் கேஜஸ், அதோட ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா, அதில் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலில் ஸ்லிப் கேஜஸை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லிமிட்ஸ்னால் என்னது, டாலரன்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது டைப் ஆஃப் டாலரன்ஸ். ஓகேங்களா? டைப் ஆஃப் டாலரன்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் டாலரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனிலேட்ரல் டாலரன்ஸ், பைலேட்ரல் டாலரன்ஸ், டாலரன்ஸ் அக்குமுலேஷன் என்னது, காம்பவுண்ட் டாலரன்ஸ்னு என்னது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஷாஃப்ட் அண்ட் ஹோலோட டயாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஷாஃப்ட் அண்ட் ஹோலோட டயாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? அதாவது அதோட அப்பர் லிமிட், அதாவது மேக்ஸிமம் மெட்டீரியல் லிமிட்னா என்னது, மினிமம் மெட்டீரியல் லிமிட்னா என்னது. சரிங்களா? அதே போல் ஹெச் லிமிட்னா என்னது, ஹெச் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட், எல் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட், அதே போல் ஹெச் லிமிட் ஆஃப் ஹோல், எல் லிமிட் ஆஃப் ஹோல், இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? அதே போல் ஃபோர்த் ஒன்றா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபிட். ஓகேங்களா? என்னென்ன ஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிளியரன்ஸ் ஃபிட், கிளியரன்ஸ் ஃபிட், இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா? அதே போல் அடுத்தது டிரான்சிஷன் ஃபிட். இது போல் ஒரு 3 டைப் ஆஃப் ஃபிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன்றா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அசம்பிளிஸ். ஓகேங்களா? என்னென்ன அசம்பிளி இருக்குது, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் மெயினாக வந்து 3 டைப்ஸ் இருக்குது. மேக், ஷூட் அசம்பிளி, இன்டர்சேஞ்சபிள் அசம்பிளி அண்ட் செலக்டிவ் அசம்பிளி. சரிங்களா? 3 அசம்பிளிஸ் இருக்குது. அந்த டைப் ஆஃப் அசம்பிளி டாபிக்ஸில் ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது சிக்ஸ்த் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லிமிட்ஸ் ஃபிட் டாலரன்ஸ். ஓகேங்களா? அந்த சிஸ்டம் ஆஃப் லிமிட் ஃபிட் டாலரன்ஸ்ன்றது ஜென்ரல் டாபிக். அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமினல் சைஸ்னு என்னது, பேசிக் சைஸ்னு அது. ஆக்சுவலி நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸ்லேயே நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பேசிக் சைஸ்னு அதாவது 2012 நினைக்கிறேன், ஐ திங்க் 2012 வந்து பேசிக் சைஸை வச்சு ஒரு ரிலேட்டடில் ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் சைஸ், நாமினல் சைஸ், டிவியேஷன், அதாவது அப்பர் டிவியேஷன் என்னது, லோயர் டிவியேஷன் என்னது. சரிங்களா? அதே போல் சாஃப்ட் பேஸ்டு சிஸ்டம்னா என்னது, ஹோல் பேஸ்டு சிஸ்டம்னா என்னதுன்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சம் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டெசிக்னேஷன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் டெசிக்னேஷன் நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய டயாமீட்டர், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 50H7D8 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதில் கொடுத்துட்டு ஷாஃப்டோட அப்பர் லிமிட் என்னது, ஹோலோட லோயர் லிமிட் என்னது, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அது எப்படி ஸ்டாண்டர்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிமிட் கேஜஸ்னால் என்னது. ஓகேங்களா? லிமிட் கேஜஸ், அதே போல் கோ கேஜ்னு என்னது, நோ கோ கேஜ்னு என்னது, கோ கேஜ், நோ கோ கேஜ், இதோட மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ். ஓகேங்களா? அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது ப்ளக் கேஜ்னு என்னது, ஓகேங்களா, கேப் கேஜ், ரிங் கேஜ், ஸ்னாப் கேஜ், இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து இந்த இதில் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது டெய்லர் பிரின்சிபல். ஓகேங்களா? டெய்லர் பிரின்சிபல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். டெய்லர் பிரின்சிபல்
ஓகேங்களா. டெய்லர் பிரின்சிபல் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் லிமிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ் ஆன் லிமிட் கேஜஸ். அது என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம உங்களுக்கு வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சரிங்களா. டாபிக்ஸ் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா. மேஜராக பார்த்தோம் அப்படின்னா மெட்ராலஜியில் இந்த டாபிக்ஸ் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸ்லிப் கேஜஸ்னால் என்னது, டாலரன்ஸ், பேசிக் டாலரன்ஸ் அது என்னது, ஷாஃப்ட் ஹோல் அதோட லிமிட் சைஸஸ் அண்ட் டைப் ஆஃப் ஃபிட், கிளியரன்ஸ், இன்டர்ஃபரன்ஸ், ட்ரான்சிஷன் ஃபிட்னு என்னது, டைப் ஆஃப் அசம்பிளி என்னது, பேசிக் சைஸ், நாமினல் சைஸ், அந்த ஹோல் சைஸஸையும் நம்ம பார்ப்போம். அதே போல் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்தது லிமிட் கேஜஸ், கோ கேஜஸ், நோ கே கேஜஸ், அதே போல் டெய்லர் பிரின்சிபல், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வரக்கூடிய வீடியோஸில் மெட்ராலஜி டாபிக்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா. அது மெட்ராலஜி டாப்பிக்கை முடிச்சுட்டு நம்ம கண்டினியூட்டி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்குலர் மெஷர்மெண்ட். ஓகேங்களா. ஆங்குலர் மெஷர்மெண்ட்டில் நம்ம என்னென்ன ஆங்குலர் மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது தொடர்ந்து டேப்பர் மெஷர்மெண்ட். ஓகேங்களா. அது தொடர்ந்து டேப்பர் மெஷர்மெண்ட்டும் பண்ண போகிறோம். அடுத்தது ஸ்க்ரூ த்ரெட் மெஷர்மெண்ட். ஓகேங்களா. அது தொடர்ந்து 3 சாப்டர் வந்து நம்ம கண்டினியூட்டியாக பார்க்க போகிறோம். 3 இல்லை 4. அடுத்தது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் மெஷர்மெண்ட். ஓகேங்களா. இந்த 4 சாப்டரும் மெட்ராலஜி டாபிக்ஸ், மெட்ராலஜி சாப்டர் முடிச்சுட்டு அதை கண்டினியூட்டியாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. மெயினாக மெட்ராலஜி டாபிக்ஸில் இதை ஃபாலோ பண்ண போகிறோம். மெட்ராலஜியை முடிச்சுட்டு தான் நம்ம மெயினாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டேப்பர் மெஷர்மெண்ட், ஆங்குலர் மெஷர்மெண்ட். ஓகேங்களா. டேப்பர் மெஷர்மெண்ட், ஆங்குலர் மெஷர்மெண்ட், ஸ்க்ரூ த்ரெட் மெஷர்மெண்ட் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் மெஷர்மெண்ட். இந்த 4 சாப்டர்ஸ் இது ஒரு சப் டிவிஷன் மாதிரி தான் இருக்கும். இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் சர்ஃபேஸ் ஃபினிஷ்லாம் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸ், கொஷின்ஸ் ஒரு சில கொஷின்ஸ்லாம் டைரெக்டாகவே கேட்கலாம் சர்ஃபேஸ் ஃபினிஷ் மெஷர்மெண்ட்டில். அது என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.